அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மசால் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பருப்பு வடை எப்போவுமே இந்த கிளாஸில் தாங்க நான் அளப்பேன். இதில் வந்து 1.5 கிளாஸ் வந்து கடலைப்பருப்பு நான் ஊற வச்சுட்டேங்க. 2 மணி நேரம் ஊறினா போதும். இது வந்து கொரப்பாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸாக என் பையன் கேட்டான்னு சொன்னதுனால செஞ்சேங்க. நான் வந்து இதில் கொரப்பாக கொஞ்சம் அரைச்சி ஊற்றுவேங்க. என்னென்னா பூண்டு எப்போவுமே அரைச்சி ஊற்றுவோம். பூண்டு சோம்பு அரைப்போம் பார்த்தீங்களா? நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கருவேப்பிலையும் அரைச்சிருவேன், பச்சை மிளகாயும் போட்டு கொரப்பாக அரைச்சிருவேங்க. என்கிட்ட பெரிய பூண்டு இருந்ததுனால ஒரு 6 பூண்டு கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேங்க. இது கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம பசங்க வந்து பருப்பு வடையில் என்ன பண்ணுவாங்கன்னா கருவேப்பிலை தனியாக, பச்சை மிளகா தனியாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் வாயில் வரும், கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், பருப்பு, அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா, அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்திருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூனு உப்பு சேர்த்திட்டேங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பிடிக்கிற மாதிரி வரணுங்க உருண்டையாக. அந்த மாதிரி வரலன்னா வெடிச்சிச்சின்னா இன்னும் கொஞ்சம் அழுத்தி நம்ம பருப்பு வடை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தாங்க. ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது கருவேப்பிலை தனியாக எடுப்பாங்க, பச்சை மிளகா தனியாக எடுத்து வச்சுட்ருப்பாங்க. இந்த மாதிரி கொரப்பாக நம்ம அரைச்சி நம்ம சேர்த்திக்கிட்டு இந்த மாதிரி வடை போட்டு எடுத்தோம்னா சூப்பரான கிறிஸ்பியான வடை ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வடை செஞ்சாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.